வணக்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் சகோதரருக்கும் என் சகோதரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 பெஸ்ட்டான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன 3 பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பார்க்குறீங்களா? இது நம்ம வாட்ஸ்அப் யூஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் யூஸ் இருக்குது. அடுத்து உங்கள் மொபைல் திருடு போச்சுன்னா அதுக்கும் இந்த அப்ளிகேஷன் உதவும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அப்ளிகேஷன் நான் சொன்ன அந்த 3 விஷயத்துக்கும் உதவும். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தடவை நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்தீங்க வாட்ஸ்கிராப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸ்லேட் ஃபோட்டோ கொடுங்க. ஸ்லேட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குது. இது நம்ம வாட்ஸ்அப் எப்படி ப்ரொஃபைல் வைக்கணும்டா, இந்த பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அது ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா கிராப் மாதிரி அந்த டூல் கிளிக் பண்ணிட்டு ஃபிட் டு ஸ்கொயர். இதான் நம்ம எவ்வளோ குரூப்பாக எத்தனை பேர் 2 ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் இந்த அப்ளிகேஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியை நீங்கள் உங்கள் மெமரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். அதை நீங்களும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வச்சுக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாகவே இல்லை, அவங்களுக்கு ஃப்ரெண்டாகவே இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பேரை சர்ச் பண்ணி அவங்களோட ஸ்டோரியை கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. இது எங்கள் ஃப்ரெண்டாக இருக்காப்புல, அவர் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு. இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம்னா கண்டினியூ கொடுங்க. சேவ் ஆயிரும். நம்ம இதுக்கு போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வேறு யாரும் ஃப்ரெண்டாகவே இல்லை, அவங்க தான் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் WWEன்னு போடுறேன். WWE பாருங்கள், சர்ச் பண்ணாலே WWE ஓட பேஜ் வந்துருச்சு. பாருங்கள், அவங்க போட்ட ஸ்டோரி பூரா வருது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. சேவ் ஆயிரும். பாருங்கள், சேவ் ஆகிறது தெரியும் தான். ஸ்டோரி சேவ் WWEன்னு சேவ் ஆகுதா? அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். 3வது அப்ளிகேஷன் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், டிஜி கோப்புன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா, இது நம்ம தமிழ்நாடு போலீஸோட அவங்க கிரியேட் பண்ண இதை அப்ளிகேஷன். இதனால என்ன பயன்னா, நம்ம செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு. நம்ம காணாமல் போன செல்ஃபோன் மொபைல் அந்த ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். வாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஐஎம்ஐ, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஎம்ஐ நம்பர் போட்டு உங்கள் ஐஎம்ஐ நம்பர் போட்டு லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க. லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுருந்துட்டு இப்போ உங்கள் செல்ஃபோனை தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு ரிப்போர்ட் லாஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் கம்பெனி நேமு, ஐஎம்ஐ நம்பரு, உங்கள் மொபைல் நம்பரு, அந்த மொபைல் ப்ராண்டு, மாடலு, லாஸ்ட் இன் டேட் எப்போ யூஸ் பண்ணீங்க எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் லாஸஸ்ன்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோன், உங்கள் தொலைஞ்சு போன மொபைல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் பைக்கும் ரிகவர் 2 வீலர் சர்ச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் பைக்கோட நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் பைக் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் உங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன், இது பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இது மாதிரி போலீஸ் ஏதாவது நியூஸ் விட்டாங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தொலைஞ்சு போன மொபைலு, பைக்கு எதாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். அது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.